சாலமோன் தேவனை தேடி நடந்தார். அதனால் அவரது ராஜ்யம் மிகவும் வலிமையானதாக ஆனது. சாலமோன் கிபியோன் நகரில் தேவனுக்கு பலி செலுத்தினார். அந்த இரவில் தேவன் கனவில் அவருக்கு தோன்றினார். தேவன் கேட்டார், நீ விரும்புவது என்ன? சாலமோன் சொன்னார், இந்த மக்களை நடத்த எனக்கு ஞானம் வேண்டும். அதனால் தேவன் மகிழ்ந்து அவருக்கு ஞானம், செல்வம், மகிமை எல்லாம் கொடுத்தார். சாலமோன் எருசலேமில் தேவனுக்காக ஒரு பெரிய ஆலயம் கட்ட திட்டமிட்டார். லெபனோன் மலைகளிலிருந்து சிறந்த மரங்களும் பெரிய கற்களும் கொண்டு வரப்பட்டன. 7 ஆண்டுகள் கடின உழைப்புக்கு பிறகு தேவனுடைய ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. அதில் பொன்னால் அலங்காரம், பெரிய தூண்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஆலயத்துக்குள் கொண்டு வந்தார்கள். அப்போது தேவன் மகிமை மேகமாக ஏற்றியது. அவர் மகிமையில் பிரவேசித்தார். அந்த ஒளி கண்களை கூசுகிறது. நாங்கள் நிற்க முடியவில்லை. சாலமோன் மக்கள் முன் நின்று தேவனை ஜெபித்தார். மக்கள் பாவம் செய்தாலும் அவர்கள் மனம் திரும்பி உம்மை நாடினால் அவர்களை மன்னித்து உதவ வேண்டும் என்று தேவனிடம் கேட்டார். சாலமோன் ராஜா கர்த்தருக்காக பெரிய பலிகளை செலுத்தினார். ஆசாரியர்கள் தேவாலயத்தில் சேவை செய்தார்கள். மக்கள் பாவம் செய்தால் தண்டனை வரும். ஆனால் அவர்கள் மனம் திரும்பி என்னை நோக்கி ஜெபித்தால் நான் அவர்களை மன்னித்து மீண்டும் ஆசீர்வதிப்பேன். சாலமோன் இறந்தபின் அவரது மகன் ரெகோபோவாம் ராஜாவானார். மக்கள் ரெகோபோவாமின் கடினமான ஆட்சியை விரும்பவில்லை. அதனால் ராஜ்யம் 2 பகுதிகளாக பிரிந்தது. வடக்கு ராஜ்யம் இஸ்ரவேல், தெற்கு ராஜ்யம் யூதா. 2 நாளாகமம் பெரும்பாலும் யூதாவின் ராஜாக்கள் பற்றி பேசுகிறது. அபியா பெரிய படைக்கு எதிராக போரிட்டார். தேவனை நம்பியதால் வெற்றி பெற்றார். ஆசா, அவர் விக்கிரகங்களை அகற்றினார், தேவனை தேடினார், நாடு அமைதியாக இருந்தது. ஆனால் இறுதியில் மனிதர்களை நம்பினார். யெகோஷபாத், அவர் தேவனின் சட்டத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார், நீதிமன்றங்களை அமைத்தார். பெரிய எதிரி படை வந்தபோது மக்கள் பாடலுடன் தேவனை துதித்தார்கள். தேவன் அவர்களுக்கு வெற்றி கொடுத்தார். யோராகாம், அவர் தன் சகோதரர்களை கொன்றார், தீய வழியில் நடந்தார். அதனால் நாட்டில் பிரச்சனைகள் ஏற்பட்டது. அத்தலியா, அவர் ராஜ்யத்தை கைப்பற்ற ராஜகுடும்ப குழந்தைகளை கொல்ல முயன்றார். ஒரு குழந்தை மட்டும் காப்பாற்றப்பட்டது. யோவாஷ், அவர் சிறுவனாக ராஜாவானார், ஆலயத்தை பழுது பார்த்தார். ஆனால் பின்னர் தேவனை விட்டு விலகினார். அமசியா, ஆரம்பத்தில் தேவனை பின்பற்றினார், பின்னர் அகந்தை காரணமாக வீழ்ந்தார். உசியா, அவர் மிகவும் வலிமையான ராஜா, ஆனால் பெருமை காரணமாக தேவனின் ஆலயத்தில் ஆசாரியர் வேலையை செய்ய முயன்றார். அதனால் அவருக்கு குஷ்டநோய் வந்தது. யோதாம், அவர் நல்ல ராஜாவாக இருந்தார். ஆகாஸ், அவர் விக்கிரகங்களை வணங்கினார், ஆலய கதவுகளை மூடினார். எசேக்கியா ராஜா தேவனை நேசித்த நல்ல ராஜா. அவர் ஆலயத்தை சுத்தம் செய்து விக்கிரகங்களை அழித்தார். பஸ்கா கொண்டாட்டத்தை மீண்டும் தொடங்கினார். அவரது காலத்தில் மக்கள் தேவனை நோக்கி திரும்பினார். அவருக்கு பிறகு மனசே ராஜாவானார். அவர் மிகவும் தீய ராஜா. நாட்டில் விக்கிரகங்களை வைத்து மக்களை தவறான வழியில் நடத்தினார். பின்னர் அவர் எதிரிகளால் பிடிக்கப்பட்டு சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார். சிறையில் அவர் மனம் திரும்பி தேவனை நோக்கி ஜெபித்தார். தேவன் அவரை மன்னித்தார். பின்னர் அமோன் ராஜாவானார். அவர் தேவனை விட்டு விலகினார். இறுதியில் அவரது ஊழியர்களே அவரை கொன்றார்கள். அதன்பின் யோசியா ராஜாவானார். ஒரு நாள் ஆலயத்தில் தேவனின் சட்ட புத்தகம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதை கேட்டபோது யோசியா மனம் திரும்பினார். அவர் நாட்டை சுத்தப்படுத்தி விக்கிரகங்களை அகற்றினார். பெரிய பஸ்கா கொண்டாட்டத்தை நடத்தினார். ஆனால் எகிப்து ராஜாவுடன் நடந்த போரில் யோசியா இறந்தார். மக்கள் மிகவும் துக்கப்பட்டார்கள். அவருக்கு பிறகு வந்த ராஜாக்கள் தேவனை விட்டு விலகினர். பின்னர் பாபிலோன் ராஜா நெபுகத்நேச்சர் எருசலேமை கைப்பற்றினார். பாபிலோன் படைகள் ஆலயத்தை எரித்து நகர சுவர்களை உடைத்தனர். மக்கள் பாபிலோனுக்கு சிறை கொண்டு செல்லப்பட்டார்கள். அவர்கள் அங்கே 70 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். பின்னர் பாரசீக ராஜா சைரஸ் ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். இஸ்ரவேல் மக்கள் திரும்பி தேவனுடைய ஆலயத்தை மீண்டும் கட்டலாம். இவ்வாறு தேவன் தனது மக்களை மீண்டும் மீட்டார்.